Morning students, welcome to APJ Abdul Kalam Tuition Center, ராஜகிரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் எண் 2 லாப நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்குகள். இந்த லெசன்ல இருந்து பயிற்சி கணக்குகள் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம்னு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு முதல் கணக்கு பேஜ் நம்பர் 71. சரிங்களா? புத்தகத்துல பக்கம் 71 பயிற்சி கணக்கு 1. இந்த கணக்கை தான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன கணக்கு அப்படின்னு சொன்னா, குறிஞ்சி விளையாட்டு மன்றத்தோட பெறுதல் செலுத்தல் கணக்குகளை எப்படி தயார் செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெறுதல் செலுத்தல் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெறுதல் அப்படிங்கிறது நமக்கு எந்தெந்த வழிகள்ல எதன் மூலமாக பணம் வருகிறதோ அனைத்து பெறுதல். அதே போன்று செலுத்தல் அப்படின்னு சொல்லும் போது எந்தெந்த விஷயத்திற்காக நாம் பணத்தை செலுத்துறோமோ அது அனைத்துமே செலுத்தல்கள் அப்படிங்கிறதுல வந்துடும். ஆக மொத்தம் ரெண்டு விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த கணக்குகள்ல எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒன்று தேய்மானம் அப்படின்னு சொல்லும் போது தேய்மானத்தை வருஷம் நம்ம அதோட மதிப்புல இருந்து குறைத்து காட்டுவோமே தவிர அதற்கான பணமானது வெளியில் செல்லாது. சோ அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நான் கேஷ் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் சார்பற்ற ஒரு செயல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கொடுபட வேண்டிய கூலி, கொடுக்க வேண்டியது, அதாவது வேலையை வாங்கிட்டோம் இன்னும் அவனுக்கு கூலி செலுத்தப்படவில்லை, அப்ப செலுத்தினாதான் பணம் வெளியில போகும். இப்ப செலுத்தல, அப்ப பணம் வெளியில போகாது. அப்ப இதையும் நம்ம இதில் தான் சேர்க்கணும், அந்த நான் கேஷ் ஐட்டம், பணம் சாராத செயல்கள் அப்படிங்கிறதுல சேர்த்தலாம். சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம இந்த பெறுதல் செலுத்தல் கணக்குகள்ல எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? மற்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த கணக்குகள்ல எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்ப நம்ம முதல் கணக்குக்கு போவோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பயிற்சி கணக்கு 1. கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களில் இருந்து குறிஞ்சி விளையாட்டு மன்றத்தின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்யவும். சோ ரொம்ப எளிமையான கணக்கு. இது 5 மார்க்ல அதிகமா கேட்கிறாங்க. 5 மார்க்ல இந்த சாப்டர்ல அதிகமா கேட்கணும்னா ஒண்ணு பெறுதல் செலுத்தல், இன்னொன்னு வருமான செலவினம், செலவுகள் மற்றும் வருமான கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கணக்குகளை தான் அடிக்கடி 5 மார்க்ல கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு கணக்குகளை தயார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்ப என்னென்ன விஷயம்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. விவரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு கை ரொக்கம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்க கையில இருக்கக்கூடிய ரொக்கமானது தொடக்க ரொக்க இருப்பா இருக்கும் பொழுது அதை நீங்க எங்க என்ட்ரி பண்ணணும்னாக்கா பெறுதல்கள்ல என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அப்ப என்னன்னு என்ட்ரி பண்ணணும்னா இருப்பு கீழ் கொண்டு வந்தது அப்படின்னு எழுதிட்டு பிராக்கெட்ல கை ரொக்கம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கை ரொக்கம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொன்னா 4000 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுத்தது. அப்ப கொடுத்திருக்கும் போது அது செலவு. நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட இருந்து பணம் வெளியில போகுது. அப்ப இது ஒரு செலுத்தல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப செலுத்தல்கள்ல சம்பளம் கொடுத்தது, எவ்வளவு அப்படின்னு சொன்னா 3000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது. ஆயுள் உறுப்பினருக்கா இப்ப ஆயுள் உறுப்பினர்ங்கிறப்ப ஒரு தடவை மட்டும்தான் அவங்க உறுப்பினர் ஆவதற்கான பணம் நமக்கு கட்ட போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா தொடர்ந்து அமௌண்ட் கட்டக்கூடியது கிடையாது. ஒரு தடவை மட்டும்தான், லைஃப் டைம்லயே ஒரு தடவை மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து நம்மளால பணம் பெற முடியும். புரியுங்களா? அததான் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெறுதல் செலுத்தல்ல வரும், பட் ஆனா வருமான செலவினத்துல இதை எடுக்க முடியாது. ஓகேங்களா? பாருங்க, ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் அதான், பெற்றது அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு பெறுதல். ஓகேங்களா? பெற்றதுன்னு சொன்னா பெறுதல்,
கொடுத்தது, அளித்தது, செலுத்தியது. சோ இது மாதிரி வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது செலுத்தல்ல வந்துடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது, அப்ப பெறுதல். ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது. ஓகேங்களா? எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொன்னா 10,000 ரூபாய். அடுத்து சந்தா பெற்றது, அதுலயும் பின்னாடி பாருங்க பெற்றது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இது பெறுதல். சந்தா பெற்றது. சந்தா பெற்றது 15,000. அடுத்து பாருங்க, வாடகை பெற்றது, இதுவும் பெற்றதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப பெறுதல். வாடகை பெற்றது 2,000. அடுத்து இந்த சைடு ரைட் சைடுல அச்சு கட்டணம் செலுத்தியது. செலுத்தியது அப்படின்னு சொன்னா நீங்க தான் யாருக்கோ கொடுக்குறீங்க, அப்ப அது செலுத்தல். அப்ப செலுத்தல்ல என்ட்ரி பண்ணணும். அச்சு கட்டணம் செலுத்தியது. அச்சு கட்டணம் செலுத்தியது 2,500. பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது. அப்ப பெற்றதுன்னு வார்த்தை வந்தாலும் பெறுதல் அப்படின்னு சொன்ன நேர பெறுதல்ல என்ட்ரி பண்ணிடலாம். பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது. எவ்வளவு அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய். தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள். வரவுகள் அப்படின்னு சொன்னாலும் பணம் நமக்கு வந்திருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப பெற்றதாக பெறுதல்ல நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அப்ப தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள். தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் 14,000. அடுத்து தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள். அதாவது வருமானம்னு ஒண்ணு இருந்தா செலவுகள் கண்டிப்பா நடக்கும். புரியுங்களா? வருமானம் அப்படிங்கிறது பெறுதல்கள் வந்துருச்சுன்னா அப்ப செலவுகள்ங்கிறது செலுத்தல்கள்ல என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அப்ப தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள். எவ்வளவு அப்படின்னு சொன்னா 10,500. அடுத்து முதலீடுகள் வாங்கியது. முதலீடுகள் அப்படிங்கிறது சொத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா ரொக்கம் வெளியில போகுமா இல்ல ரொக்கம் உள்ள வருமா, இதை மட்டும் தான் நம்ம இதுல பார்க்கணும். சரிங்களா? பெறுதல் செலுத்தல்னால அதான் அர்த்தம். ரொக்கம் நமக்கு வருதா, நம்மளை விட்டு வெளியில ரொக்கம் போகுதா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்து பெறுதல் செலுத்தல்ல என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? இப்ப முதலீடுகள் சொத்து. அந்த சொத்தை நீங்க வாங்குறீங்க, அப்ப பணம் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், வெளியில போயிடும். சரிங்களா? அப்ப பணம் வெளியில போகுது அப்படின்னு சொல்லும்போது செலுத்தல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு சொத்து வாங்கினாலும் பணம் வெளியில் சென்று விடும். அப்ப அதை எங்க என்ட்ரி பண்ணணும், செலுத்தல்கள்ல என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? முதலீடுகள் வாங்கியது. $25,000. 25,000. ஓகேங்களா? இப்ப என்ட்ரி பண்ண வேண்டியது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப தொடக்க இருப்பு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இறுதி இருப்பு மேக்சிமம் இந்த பக்கத்துல தான் வரும், ரொக்கத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஏன்னா பெறுதல் தான் அதிகமா இருக்கும். இப்ப எப்போது நம்ம பேரேடு எல்லாம் போடும்போது என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணுவோம். சோ அதே மெத்தட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம்.
எந்த பக்கம் அதிகமா இருக்க கூட்டி அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போய் மைனஸ் பண்ணணும். கிடைக்கிறது தான் இறுதி ரொக்க இருப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த பக்கத்தை கூட்டுங்க. எந்த பக்கம் அதிகமா இருக்கு? இந்த பக்கம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த பக்கத்துல 35,000 தான் இருக்கு, 40,000 ரூபாய் இருக்கு. இந்த பக்கத்துல 30, 40, 42,000 ரூபாய்க்கு போகுது. ஓகேங்களா? அப்ப இங்கதான் அதிகமா இருக்கு. இதை கூட்டும். இதுக்கு நேரம் இங்கேயும் 2 கோடு. அப்படிங்களா? இங்க எங்க கோடு போட்டிருக்குமோ அதுக்கு நேரம் அங்கேயும் கோடு போட்டிருக்கணும். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னா 0 0 0 4 5 9 10 16 16க்கு 6 பாக்கி 1 3 4 46,000. இது அப்படியே இங்க கொண்டு வந்தீங்கன்னா 46,000. இதுல இருந்து இப்ப மைனஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 0க்கு 0 0க்கு 0 5 5 5 10 இங்கேயும் 0 தான் இருக்கு. அப்ப 0 போட்டுடலாம். 10க்கு 0 பாக்கி 1 4 6 6 5 11 11ஓட 5 கூட்டினா 16 16க்கு 6 பாக்கி 1. ஓகேங்களா? 1 1 2 2 4க்கு 4 வந்துருச்சு. அப்ப எவ்வளவு ஆன்சர் வருது அப்படின்னு சொன்னா 5,000 ரூபாய். நமக்கு கிடைச்ச ஆன்சர் 5,000 ரூபாய். இது என்ன அப்படின்னு சொன்னா இருப்பு கீழ் இறக்கியது. இது ரொக்க இருப்பு தான். இருப்பு கீழ் கை ரொக்கம். ஓகேங்களா? இப்ப நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு சொன்னா கடைசியில 5,000 ரூபாய் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும். இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு தயாரிச்சு முடிச்ச பிறகு நம்ம கையில இருக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது வெறும் 5,000 ரூபாய் மட்டுமே. புரியுங்களா? ஆனா ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சு? 4,000 ரூபாய் தான் கையில இருந்துச்சு. இப்ப இந்த பெறுதல்கள் மூலமா நமக்கு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கிடைச்சிருக்கு. மொத்தம் 5,000 ரூபாய் இப்ப நம்ம கையில இருக்கும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பெறுதல் செலுத்தல் கணக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கும் கூட. இதுல 2 விஷயத்தை மட்டும்தான் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு தேய்மானம், இன்னொன்று கொடுபட வேண்டிய கூலி. ஓகேங்களா? இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கணக்குல 5க்கு 5 மார்க் அழகா எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது, எளிமையான சம்மு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.